பிவோட் பாயிண்ட் அப்டின்னா என்ன? ட்ரேடிங்க்கு ஏன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டின்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருந்தா, உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ட 5 மினிட்ஸ்லயோ, 15 மினிட்ஸ்லயோ ஈஸியா பிளாட் பண்றதுக்கு பேரு தான் பிவோட் பாயிண்ட்ஸ். இந்த பிவோட் பாயிண்ட்ங்கிறது ஒரு இண்டிகேட்டர். அந்த இண்டிகேட்டர் நீங்க யூஸ் பண்ண மூலியமா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளியரா கிடைக்கும். வாங்க பிவோட் பாயிண்ட் அப்டின்னா என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்க்கு நம்ம வீரா ஃபின் சேனல ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிவோட் பாயிண்ட். வாட் இஸ் பிவோட் பாயிண்ட்? பிவோட் பாயிண்ட்னா என்ன? ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் நெறைய பேரு பிவோட் பாயிண்ட்ட யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் என்ட்ரி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, எக்ஸிட் பிளான் பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணுவாங்க. பிவோட் பாயிண்ட்க்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். பிவோட் பாயிண்ட் இதுதான் அது மெயின் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிவோட் பாயிண்ட்ட வச்சு தான் சப்போர்ட், ரெசிஸ்டன்ட் எல்லாமே டிரா பண்ணுவாங்க. இந்த பிவோட் பாயிண்ட்ட எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹை, லோ, க்ளோஸ் இத 3யும் பிளஸ் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள்க்கு ப்ரீவியஸ் டேவோட ஹை 200ன்னு வச்சுக்கோங்க. அதே மாரி ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ இது 180 அப்படின்னு வச்சுப்போம். ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா 190ன்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்ப பிவோட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, 200 பிளஸ் 180 பிளஸ் 190 ஈக்குவல் டு 570 வருது. 570 டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வர வேல்யூ பார்த்தீங்கன்னா 190. இந்த 190 தான் மேஜர் பிவோட் பாயிண்ட்டா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ப்ரீவியஸ் டேவோட ஹை, லோ, க்ளோஸ் இத 3யும் பிளஸ் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணா வர ஆன்சர் தான் உங்களுக்கு பிவோட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பிவோட் பாயிண்ட்ட பேஸா வச்சு என்னென்னலாம் மார்க் பண்ணுவாங்க அப்படின்னா, சப்போர்ட் 1, ரெசிஸ்டன்ட் 1, சப்போர்ட் 2, ரெசிஸ்டன்ட் 2, சப்போர்ட் 3, ரெசிஸ்டன்ட் 3 இதுதான் மேஜரான பிவோட்டுக்கு. இந்த பிவோட் பாயிண்ட்க்கு மேல மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அத புல்லிஷ் மார்க்கெட்னும், இந்த பிவோட் பாயிண்ட்க்கு கீழ மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அத பீரிஷ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்த பிவோட் பாயிண்டோட ஃபார்முலாவை நம்ம இப்ப பார்த்தோம். இப்ப நம்ம பிராக்டிகலா இந்த பிவோட் பாயிண்ட்ட எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரேடிங் வியூ சார்ட்ல பார்க்கலாம். வாங்க. இப்ப நான் ட்ரேடிங் வியூ சார்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். இங்க போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இண்டிகேட்டர்ஸ ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பிவோட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கும். இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிவோட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மார்க் ஆயிரும். இங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி பிவோட் S1, R1, S2, R2, S3, R3, S4, R4, S5, R5. இப்ப சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் 5 லெவல்ல ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பிவோட் பாயிண்ட் மெயின்ல இருக்கு. இப்ப நம்ம செட்டிங்ஸ்ல போய் இத நல்லா தெரியணுங்கிறக்காண்டி பாத்தீங்களா? இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு இன்புட்ஸ்ல போனீங்க அப்படின்னா அந்த பிவோட் கலர் இருக்கும். இந்த பிவோட் பாயிண்ட்ட நம்ம எல்லோ கலர்லயும் இந்த சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெட் கலர்ல மாத்திக்கலாம். இப்ப நம்ம ட்ரேடிங் செட்டப் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க. இப்ப நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணியாச்சு. நம்ம இப்ப ஏதாச்சும் ஒரு டேவ ரேண்டமா எடுத்துக்கலாம். இங்க பாருங்க. இந்த பிவோட் பாயிண்ட்ல ட்ரேட் எடுக்கிறதுக்கு 2 ரூல் தான் நான் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கரண்ட் கேண்டிலோட க்ளோஸ் பாத்தீங்கன்னா பிவோட்டுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கணும். 2வது பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு புல்லிஷ் கேண்டிலா இருக்கணும். இங்க பாருங்க. இந்த 10 கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா பிவோட்டுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. அது ஒரு புல்லிஷ் கேண்டிலாவும் இருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல லாங் பொசிஷன் எடுக்கலாம். நீங்க லாங் பொசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா இதோட ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம்னா அந்த பிவோட்டுக்கு கீழ நீங்க எடுத்த கேண்டிலோட லோவ ஸ்டாப் லாஸா வைக்கலாம். இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோம். இதுக்கு டார்கெட் எங்க வைக்கலாம் அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 1 டார்கெட்டா வைக்கலாம். இங்க பாருங்க நம்ம இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் 1 வச்சிருக்கோம். அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாம ரெசிஸ்டன்ட்ட போய் தொட்டிருக்கு, டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. இதுதான் பிவோட் பாயிண்டோட ட்ரேடிங் மெத்தட். இப்போ நம்ம செல் செட்டப் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு செல் செட்டப் ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா மார்க்கெட் பிவோட்டுக்கு கீழ க்ளோஸ் ஆயிருக்கணும் ஒரு ரெட் கேண்டில். நெக்ஸ்ட் டே என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பிவோட்டுக்கு பக்கத்திலேயே வரல. அதனால நமக்கு ட்ரேடிங் கிடைக்காது. அதுக்கு அடுத்த நாள் பாருங்க, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் க்ளோஸ் க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கடைசி ஒரு கேண்டிலோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா, பிவோட்ட டச் ஆயிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? பிவோட்டுக்கு கீழ க்ளோஸ் ஆயிருக்கணும். ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னா, அது ஒரு நல்ல பியரிஷ் கேண்டிலா இருக்கணும். ஆமா. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பியரிஷ் கேண்டிலாவும் இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, செல் எடுக்கலாம். செல் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல செல் எடுத்தீங்கன்னா, இதோட ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் அப்படின்னா, இந்த பிவோட்டுக்கு மேல வைக்கணும். இந்த பிவோட் லைனுக்கு மேல இன்னையோட ஹை இருக்கு. அதனால நம்ம ஸ்டாப் லாஸ இந்த இடத்துல வைக்கலாம். இந்த இடத்துல வச்சீங்க அப்படின்னா, நீங்க டார்கெட் எங்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க S1 இருக்கு பார்த்தீங்களா? இந்த S1 டார்கெட்டா வைக்கலாம். பார்த்தீங்கன்னா, 2வது நாளும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆனதுனால, இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ல போய் முடிஞ்சிருக்கு. இதுதான் வந்து நம்ம பிவோட் பாயிண்டோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட். உங்களுக்கு ஒரு நல்ல அக்யூரசி வேணும் அப்படின்னா, இந்த பிவோட் பாயிண்ட்ட மட்டும் வச்சு நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த பிவோட் பாயிண்ட் கூட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், பிரைஸ் ஆக்ஷன், ட்ரெண்ட் இத 3யும் நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு, இந்த பிவோட் பாயிண்ட்ட யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 70% அக்யூரசியான ட்ரேட் கிடைக்கும். உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷனோ, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோ, இல்ல ட்ரெண்ட எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, நம்ம வீராஃபின் சேனல ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோல நான் ஒண்ணொண்ணா சொல்லித் தரேன். தேங்க் யூ.